இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல இத பத்தின ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் ஆன்லைன்ல வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இத பத்தின சில முக்கியமான லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தியும் இது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்றதையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியா லோக்கி சீசன் 2ல மல்டிவர்ஸோட கடவுளை மாறுற மாதிரி தான் லோக்கியை காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் லோக்கியை மறுபடியும் பார்க்க மாட்டாமான்னு எதிர்பார்க்கவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா லோக்கி சீரிஸோட எண்டிங் அப்படி இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல மல்டிவர்ஸோட கதை ஒரு முடிவுக்கு வந்தா அது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம லோக்கி கிட்ட வரும். அப்ப நம்ம கண்டிப்பா மறுபடியும் லோக்கியை பார்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இப்போ ஆன்லைன்ல என்ன மாதிரியான ரூமர் லீக் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த கதையில டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ்னு எல்லாருமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கதையில பெருசா ஃபோக்கஸ் பண்ண போறது லோக்கியை தான் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் வந்துட்டு இருக்கு. நடக்க போற அவெஞ்சர்ஸ் விசஸ் டாக்டர் டூம்ன்ற ஃபைட்ல லோக்கிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்க போறதாகவும், இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மார்வல் மல்டிவர்ஸோட தலைவிதியை மாத்தி அமைப்பாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தோட முடிவு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இந்த சீன்ல ஃபர்ஸ்ட் தானோஸ் தோத்துட்ட மாதிரி காட்டினாலும் தானோஸ் அவர்கிட்ட இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு அங்க நடந்ததை மறுபடியும் பழைய மாதிரியே ரிவர்ஸ் பண்ணி அங்க இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுத்து அவரோட இன்ஃபினிட்டி கார்ட்லெட்ல வைக்கும் போது அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும் பாத்தீங்களா. அப்போ தானோஸை பாக்குறப்போ நமக்கே லைட்டா பயம் வரும். அங்க தானோஸ் முன்னாடி இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்கும் தானோஸ் இந்த நிலைமையில பார்த்ததும் சத்தியமா நம்ம எல்லாரும் இவன் கையால சாக போறோன்ற ஒரு எண்ணமும் பயமும் வந்திருக்கும். இதை விட ஒரு மோசமான நிலைமையை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சந்திக்க போறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எம்சியூவோட ஒரு உச்சகட்டமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எம்சியூவே கிட்டத்தட்ட தலையில புரட்டி போடுற மாதிரியான ஏதாவது நடந்துதான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு வழிவகுக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆனா வரப்போற படங்கள்ல லோக்கியோட பங்கு இருக்குமா என்னன்ற ஒரு கேள்விக்கு பெரோஸ்ன்ற காமிக் புக் ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, லோக்கி ஒரு மெக்கஃபினா இருப்பாரு. டாக்டர் டூம் எதிர்த்து நடக்கிற போர்ல இங்க யாரு முதல்ல லோக்கியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் முதல் அத்தியாயமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது இவர் சொன்ன மாதிரி ஒரு மெக்கஃபின் அப்படின்றது ஒரு கதையோட ஒரு முக்கிய பகுதின்னு கூட சொல்லலாம். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கதையில ஒரு விஷயம் இல்லாம அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் முடியாது, அந்த கதையை ஒரு கட்டத்துக்கு மேல தொடரவும் முடியாது. அப்படி அந்த கதையில எது ஒன்று அவ்வளவு முக்கியமா இருக்கோ அதுதான் மெக்கஃபின். ஆனா இந்த கதையில லோக்கி தான் மெக்கஃபினா இருப்பாருன்றதையுமே சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா லோக்கியால இல்லைன்னா லோக்கியை வச்சு எம்சியூல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்க போகுது. பார்க்க தானே போறோம், பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் எம்சியூல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது, லோக்கி மட்டும் மல்டிவர்ஸுக்கு எதுக்காக ரொம்ப முக்கியன்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மார்வல் ஸ்டுடியோஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் எதையுமே நம்மளால அவ்வளவு உறுதியா சொல்லிட முடியாது. இருந்தாலும் நம்ம லோக்கிக்கு மரணம்ன்றது ஒன்றும் புதுசு இல்ல. அவெஞ்சர்ஸ் எண்டிகேம்ல எப்படி டோனி ஸ்டார்க் ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரோ அது மாதிரி லோக்கி மல்டிவர்ஸை காப்பாத்துறதுக்காக அன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டாரு. சொல்ல போனா கதை இப்படி கூட நகர்ந்து போகலாம், யாருக்கு தெரியும். டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் அதிகப்படியான பேர்களை கவரப்பட்ட சீரிஸ்ல லோக்கி சீரிஸ்க்கும் ஒரு இடம் இருக்கு. லோக்கி சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசன்ல எண்ட் கேமோட டைம் லைன்ல திருட்டுத்தனமா டைம் டிராவல் பண்ணி அவரோட உண்மையான டைம் லைனை விட்டு தப்பிச்சதுல இருந்து இந்த கதை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மல்டிவர்ஸோட டைம் லைன்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு நிலை தடுமாறி போகும்போது இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து லோக்கி பொறுப்பேற்றுக்கிட்டாலும் லோக்கியோட அந்த சாக்ரிஃபைஸை அவ்வளவு ஈஸியா வார்த்தைகளால விளக்கி சொல்லிட முடியாது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு லோக்கிக்கும் மல்டிவர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான கனெக்ஷன் இருக்கிறதுனால எம்சியூல லோக்கியால ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.